தூத்துக்குடி சாத்தான்குளம் அருகே சாயர்புரம் பகுதியைச் சேர்ந்த பனைமரம் ஏறும் தொழிலாளரும் 64 வயது முதியவருமான சாலமன் என்பவர் பனைமரத்தில் ஏறியிருந்தபோது பக்கவாதம் ஏற்பட்டு தவித்த நிலையில் அவர் பத்திரமாக மீட்கப்பட்டார். பதநீர் இறக்குவதற்காக சாலமன் பனைமரத்தில் ஏறிய நிலையில் அவருக்கு திடீரென பக்கவாதம் ஏற்பட்டு மரத்திலிருந்து கீழே விழும் நிலையில் பரிதவித்தார். இதையடுத்து தீயணைப்புத் துறையினர் உடன் சேர்ந்து பனைமரம் ஏறத்திருந்த அந்த பகுதியைச் சேர்ந்த ஒருவர் முதியவரை பனைமட்டை உள்ளிட்டவை உடன் சேர்த்து கட்டி முதியவரை நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு பத்திரமாக மீட்க பெரிதும் உதவினார். பனைமர தொழிலாளர்களின் இத்தகைய நிலைமையை கருத்தில் கொண்டு அரசு சிறப்பு கவனம் செலுத்தி மருத்துவ காப்பீடு மற்றும் நிவாரணங்கள் உள்ளிட்டவை வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. விபத்தேபுரத்துலேருந்து ஒருத்தர் வந்திருந்தாங்க. அவங்க எனக்கு பனையேற தெரியும்னு சொல்லி அந்த கேப்பில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மேலே ஏறி அவங்கள மட்டையோட வச்சு கயிறு வச்சு கட்டிட்டாங்க. இது அவங்கள கீழே விழாமல் மரணத்துலேருந்து அவங்கள தப்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபயர் சர்வீஸ்காரவங்க கயிறு எடுத்து அவங்கள கட்டி இறக்கிட்டாங்க. வருஷத்தில் ஒரு 4 மாதம் தான் நமக்கு அந்த சீசன் வருது. அந்த டைமில் இந்த மக்கள் அவங்க சொந்த உயிரையே பணையம் வச்சு தான் மேலே ஏறி அவங்க நமக்காக நல்ல பொருட்களை எடுத்து கொண்டு வராங்க. ஆனால் இந்த மாதிரி மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த நம்மளோட அரசாங்கம் ஏதோ மருத்துவ காப்பீடு மாதிரியோ இல்லைனா அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு நல காப்பீடு மாதிரியோ ஏதாவது ஒரு உதவி செஞ்சால் அவங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஏதாவது ஒரு நிவாரணம் அவங்களுக்கு வழங்கினா நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே நுங்குவெட்ட பனைமரத்தில் ஏறிய தொழிலாளி தவறி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். பள்ளிக்கூடத்தானூரைச் சேர்ந்த காளிமுத்து நாகையாக்கோட்டை பாதுஷா நகர் பகுதியில் நுங்கு வெட்டி கொண்டிருந்த போது திடீரென தவறி விழுந்து படுகாயமடைந்துள்ளார். அருகில் யாரும் இல்லாததால் காளிமுத்து அங்கேயே துடிதுடித்து உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.